Hi friends, welcome to Gentak Channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC VAO ஒரிஜினல் வினாத்தாள் 2014 நடந்தது. 14/6/2014 அன்னைக்கு நடந்த क्वेश्चनக்கு டீடைல் ஆன்சர் பார்க்க போறோம். நூல் ஆசிரியர் மற்றும் நூல். அதாவது முடியரசன் பூங்கொடி, சுரதா எச்சிலிரவு, வாணிதாசன் கொடிமுல்லை, பாவலேறு பெருஞ்சித்திரனார் பள்ளிப்பறவைகள். ஆனால் வினாவில் ஆலந்தூர் மோகனரங்கல் என தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் நாலாவது ஆப்ஷன் மட்டும் தவறாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது ஆப்ஷனுக்கு உள்ளது வந்து பாவலேறு பெருஞ்சித்திரனார் பள்ளிப்பறவைகள். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்க. மடங்கொடி அப்படிங்கிறது அவ்வூர். இதனுடைய இலக்கண குறிப்பு அன்மொழி தொகை. மடங்கொடிக்கு அன்மொழி தொகை. அவ்வூர் அப்படிங்கிறது சேய்மை சுட்டு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதில் பயின்று வரும் மோனை சொற்கள் எது? மோனை சொற்கள் ஒழுக்கம் ஒழுக்கம். கொடுக்கப்பட்டுள்ள சீர்களில் முதலாம் எழுத்து ஒன்றி வருவது மோனை சொற்கள் ஆகும். கொடுக்கப்பட்டுள்ள சீர்களில் முதலாம் எழுத்து ஒன்றி வருவது மோனை சொற்கள். ஒழுக்கம் ஒழுக்கம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இச்செயலில் பயின்று வரும் மோனை எது அப்படின்னா பொழிப்பு மோனை. முதல் மற்றும் மூன்றாம் சீர்களில் உள்ள முதலாம் எழுத்து ஒன்றி வருவது பொழிப்பு மோனையாகும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இது என்ன மோனை அப்படின்னா பொழிப்பு மோனை. மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வருவது இயற்சீர் வெண்டலை. மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வருவது இயற்சீர் வெண்டலை ஆகும். அப்புறம் வெண்சீர் வெண்டலை அப்படிங்கிறது காய்முன் நேர் வருவது. களித்தலை அப்படிங்கிறது காய்முன் நிறை வருவது. ஒன்றிய வஞ்சித்தலை அப்படிங்கிறது கனிமுன் நிறை வருவது. ஒன்றா வஞ்சித்தலை கனிமுன் நேர் வருவது. நேர் ஒன்றா ஆசிரியத்தலை மாமுன் நேர் வருவது. நிறை ஒன்றா ஆசிரியத்தலை விளமுன் நிறை வருவது. பூவோடு சேர்ந்த நார் போல ஓமை உணர்த்தும் பொருள் உயர்வு. நாருக்கு தனியாக மனம் கிடையாது. பூவோடு சேர்த்து கட்டும்போது நாரும் மனம் பெரியது. எனவே இவ்வோமை உயர்வு என்ற பொருளை உணர்த்துகிறது. நூலாயும் நூலாசிரியம் பொறுத்துக. தி ஜானகிராமன் செம்பருத்தி. கானா சுப்பிரமணியன் பெரிய மனிதன். நா கந்தசாமி சாயாவனம். அசோகமித்திரன் கரைந்த நிழல்கள். கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படுபவர் சிவப்பிரகாச சுவாமிகள். கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படுபவர் சிவப்பிரகாச சுவாமிகள். இவருடைய பிற சிறப்பு பெயர்கள் சிற்றிலக்கிய புலவர், நன்னேரி சிவப்பிரகாசர், துறைமங்கலம் சிவப்பிரகாசர். இவர் இயற்றிய நூல்களில் சில நால்வர், நான்மணி மாலை, சோனாசல மாலை, திருச்செந்தூர் நீரோட்டக யமக அந்தாதி, திருவங்கை உலா, சதமணி மாலை, பிரபுலிங்க லீலை, பழமலை அந்தாதி, கொச்சக கலிப்பா, நெஞ்சுவிடு தூது, நன்னெறி. சேரமான் பெருமாள் நாயனார் பாடாத நூல் எது? போற்றி கலிவெண்பா. இவர் பாடிய நூல் அப்போ பொன் வண்ணந்தாந்தாதி, திருவாரூர் மும்மணி கோவை, ஞான உலா. போற்றி கலிவெண்பாவின் ஆசிரியர் யார் அப்படின்னா நக்கீரர். வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள 4 நூல்களும் 11ஆம் திருமுறையில் அமைந்துள்ளன. பின்வருவனவற்றில் எது சமண இலக்கியம் இல்லை? குண்டலகேசி. குண்டலகேசி பௌத்த காப்பியம். ஏனைய 3ம் சமண காப்பியம். சமண காப்பியம் எது அப்படின்னா சிவக சிந்தாமணி, சூளாமணி, நீலகேசி. பின்வரும் பட்டியலில் வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரியார் எழுதிய நூல் எது? தமிழ் புலவர் சரித்திரம். சூரிய நாராயண சாஸ்திரிகள் எழுதிய நூல்கள் தமிழ் புலவர் சரித்திரம், ரூபாவதி, கலாவதி, மான விஜயம், சித்திரக்கவி போன்றவையாகும். சூரிய நாராயண சாஸ்திரிகள் தம் மீது கொண்ட பற்றினால் தனது பெயரை தூய தமிழில் பரிதிமார் கலைஞர் என மாற்றிக்கொண்டார். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. 2 கூற்றுமே சரி. 96 வகை சிற்றிலக்கியங்கள் 1 கலம்பகம். பல வகை பாக்களையும் கலந்து பாடுவது கலம்பகம். அகமும் புறமும் கலந்து பாடுவது கலம்பகம். கலம்பகம் 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்றாகும். பல்வகை பொருட்களை பற்றி பாடல்களை கலந்து ஏற்றப்பெறும் நூல் கலம்பகம் எனப்படும். 18 உறுப்புகளை கொண்டது. தமிழில் முதலில் தோன்றிய கலம்பக வகை நூல் நந்தி கலம்பகம் ஆகும். நுணங்கிய கேள்வியார் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. இக்குறட்பாவில் நுணங்கிய எனும் பொருள் உணர்த்தும் ஆங்கில சொல் எது? இன்டெலிஜென்ட். நுணங்கிய அப்படின்னா நுட்பமான அறிவு. நுட்பமான அறிவுக்கு இங்கிலீஷில் இன்டெலிஜென்ட். மனைக்கு விளக்கம் மடவார் தனக்கு தசைகால் புதல்வர். இப்பாடல் ஆசிரியரை கண்டறிந்து எழுதுக. விளம்பி நாகனார். விளம்பி நாகனார் எழுதிய நான்மணிக்கடிகை என்ற நூலில் வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள பாடலடிகள் அமைந்துள்ளன. இதுதான் அந்த பாடல். விளம்பி நாகனாருடையது. குடும்பத்தின் விளக்குக்கு பெண்ணாவாள். அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் பண்பில் சிறந்த அவளுடைய பிள்ளைகள் ஆவர். மனதிற்கினிய அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி.
கல்வி விளக்காக விளங்குவது அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்கள் ஆகும். பின்வருவனவற்றுள் ஈறுபூதல் முன் நின்ற மெய் திரிதல் எனும் விதிகளின்படி புணர்ந்தது எது? செங்கதிரோன். செங்கதிரோன்கிறது பண்பு பெயர் புணர்ச்சி. செம்மை ப்ளஸ் கதிரோன். ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கேட்டு செம் ப்ளஸ் கதிரோன் என்றானது. முன்னின்ற மெய்த்திரிதல் என்ற விதிப்படி வருமொழி முதலில் வந்த வல்லினத்திற்கு க இனமான ஞகரம் தோன்றி நிலைமொழி ஈற்று மெய் கேட்டு செங்கதிரோன் என்று புணர்ந்தது. பின்வருவனவற்றில் பொருந்தாத பொருள் எது? குப்பம் குறிஞ்சி நில வாழ்விடம். குப்பம்ங்கிறது நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடம் ஆகும். நொச்சி குப்பம், மஞ்சக்குப்பம், மந்தார குப்பம். அப்போ இதில் பொருந்து இருக்கிறது எது அப்படின்னா, புறம்ங்கிறது சிறந்த ஊர், பாக்கம்ங்கிறது கடற்கரை சிற்றூர், பட்டினம்ங்கிறது கடற்கரை நகரம். இந்த மூன்றும் பொருந்திருக்கு. அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்து விளக்கும் அளித்தவர் யார் அப்படின்னா ஜி.பு. ஜி.போப் அவர்கள் உயர்ந்த பண்பாடுகளை விளக்கும் 600 செயல்களை நீதி நூல்களிலிருந்து தேர்ந்தெடுத்து தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்ததுடன் அதன் பாக்களும் விளக்கமும் கொடுத்துள்ளார். சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாயே இந்த வையகம் வாழ்கிறது என கூறியவர் அம்பேத்கர். பின் வருபவருள் யார் சைவ அடியார் இல்லை? பெரிய வாச்சான் பிள்ளை. வாகீசர் அப்படிங்கிறவர் திருநாவுக்கரசர். ஆளுடைய பிள்ளை அப்படிங்கிறது திருஞான சம்பந்தர். தம்பிரான் தோழருங்கிறது சுந்தரர். மேற்கண்ட மூவரும் சைவ அடியார்கள். பெரிய வாச்சான் பிள்ளை என்பவர் வைணவர். இவருடைய காலம் 13ஆம் நூற்றாண்டாகும். 4000 திவ்ய பிரபந்தம் முழுமைக்கும் இவர் உரை எழுதியுள்ளார். நூல் ஆசிரியரோடு நூலை பொருத்துக. சுந்தானந்த பாரதி ஏழை படும்பாடு. வாவேசு ஐயர் கமல விஜயம். சுப்பிரமணிய பாரதி ஞானரதம். வீராசாமி செட்டியார் வினோதரச மஞ்சரி. பொருளறிந்து பொருத்துக. பிடர்தலை ஏறியவர் கொற்றவை. எழுவருள் இளையவர் பிடாரி. இறைவன் நடனமாட செய்தவர் பத்ரகாளி. தாருகன் மார்பை பிளந்தவர் துர்க்கை. சிலப்பதிகாரத்தில் இந்த பாடல் இருக்கு. வாயிற்காப்போன் கூற்றில் இடம் பாண்டிய மன்னன் அவை. பீரிட்டு எழும் குருதி ஒழுகும் பிடர்தலை பீடத்தில் ஏறிய இளங்கொடியாகிய கொற்றவையும் அல்லல் கண்ணியர் எழுவருள் இளையவளாகிய பிடாரியும் அல்லல் இறைவனை நடனமாட செய்த பத்ரகாளியும் அல்லல் தாருகன் என்ற அசுரனின் பரந்த மார்பை பிளந்த துர்க்கையும் அல்லல். மதியிலி அரசர் நின் மலரடி பணிகளர் வானகம் ஆழ்வார. இப்பாடலுக்குரிய அரசன் நந்திவர்மன். நந்தி மன்னரின் வீரம் குறித்து நந்தி கலம்பகத்தில் இந்த பாடலடிகள் அமைந்துள்ளன. பொருள்: அறிவில்லாதவரான அரசர் உன்னுடைய தாமரை மலர் போன்ற திருவடிகளை வணங்காதவராகி தேவர் உலகத்தை ஆள்பவர் ஆவார். தாமரை இலை தண்ணீர் போல. ஊமை உணர்த்தும் பொருள் பற்றின்மை. தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாது. எனவே இவ்வுமைக்கு பற்றின்மை என்பது சரியான பொருளாகும். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான். தனி வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர். கபிலர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யாழ். பின்வருவனவற்றுள் தனி குறில் முன் உற்று உயிர்வரி நிரட்டும் எனும் விதியின்படி புணராதது எது? பைந்தமிழ். தன் ப்ளஸ் உயிர் தன்னுயிர். பொருந்தாதது தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. புணராதது. தன் ப்ளஸ் உயிர் தன்னுயிர். பொன் ப்ளஸ் அரசு பொன்னரசு. எண் ப்ளஸ் உரிமை எண்ணருமை. மேற்கண்ட மூணிலும் தனி குறில் முன் வருமொழி உயிரெழுத்து அமைந்துள்ளது. பைந்தமிழ் பசுமை ப்ளஸ் தமிழ். இது பண்பு பெயர் புணர்ச்சி ஆகும். இப்போ ஆன்சர் பைந்தமிழ். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா மணிமேகலை. திருவி கல்யாண சுந்தரம் தமிழ் தென்றல். மறைமலை அடிகள் தனித்தமிழ் வித்தகர். ராப்பி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர். உவே சாமிநாதர் ஐயர் தமிழ் தாத்தா. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலில் தான் நல்காதாகிவிடின் எனும் குரல் கூறும் கருத்தின் அடிப்படையில் பின்வருவனவற்றில் எதை குறிக்கும்? நீரியல் அறிவு. இந்த பாடல் வரி கொடுத்துருக்காங்க. பொருள் என்ன அப்படின்னா, மேகம் கடலில் இருந்து நீரை முகந்து சென்று மீண்டும் அதனிடத்திலே பொய்யாதொழியுமானால் அப்பெரிய கடலும் தன் வளம் குன்றி போகும். நீரியல் அறிவுங்கிறது நீர் மழையாக மண்ணிற்கு வருவதும் ஆவியாகி விண்ணீர்க்கு செல்வதுமான சுழற்சி கூறப்பட்டுள்ளது. மழை இல்லையில் புவியின் தட்பவெப்பநிலை மாறும். பொருந்தாததை சுட்டுக. ஏமம் அப்படிங்கிறது பொருந்தாதது. மீதி இருக்க வாதம், பித்தம், ஸ்லேத்துமம் உடல் நோய்கள். ஏமம்ங்கிறது பாதுகாப்பு. களிறு எரிந்து பெயர்தோல் காளைக்கு கடனை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இதுதான் அந்த புறநானூறு பாடல்.
யாருடைய பாடல் அப்படின்னா பொன்முடியார். பொருள் என்ன அப்படின்னா ஒரு தாயின் கூற்று. மகனை பெற்று பேணி காத்தல் என் தலையாய கடமை. மகனை சான்றோனாக ஆக்குதல் தந்தையின் கடமை. போர் புரிவதற்கான வேலை வடித்து கொடுத்தல் ஊர்கொல்லனின் கடமை. நன்னடத்தை உள்ளவனாக விளங்கச் செய்தல் வேந்தனின் கடமை. வாளை சுழற்சி போர்க்களத்தில் பகைவேந்தனின் யானையை வீழ்த்தி விட்டு வெற்றியுடன் வருதல் காளை போன்ற வீரத்தை உடைய மகனின் கடமை. குறுந்தொகை என்ற நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. குறுந்தொகை என்ற தொகை நூலை தொகுத்தவர் பெயர் பூரிக்கோ. இத்தொகை நூலை பாடியோர் 205. கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்கள் உள்ளன. இந்நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். செல்வத்து பயனை ஈதல் என பாடியவர் நக்கீரனார். இதுதான் அந்த புறநானூறு பாடல். யாருடைய பாடல் அப்படின்னா நக்கீரனார். பொருள் இவ்வுலகம் தெளிந்த கடல் நீரால் சூழப்பட்டது. இவ்வுலகம் முழுவதனையும் பொதுவின்றி தனதாக்கி ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்பவன் மன்னன். அவனுக்கும் நள்ளிரவிலும் பகலிலும் உறங்காது விரைந்தோடும் விலங்குகளை வேட்டையாடி வீழ்த்த எண்ணுகின்ற கல்வி அறிவற்ற ஒருவனுக்கும் உண்ண தேவைப்படும் பொருள் நாளியளவே. உடுத்தும் உடை மேலாடையும் இடுப்பாடையும் இரண்டே, மற்றவை எல்லாம் இவ்வாறாகவே அமையும். ஆகவே ஒருவன் தனது செல்வத்தினால் பெறும் பயன் அதனை மற்றவருக்கு கொடுத்தலாகும். அவ்வாறன்றி தாமே நுகர்வோம் என எண்ணினால் பலவற்றை அவன் இழக்க நேரும். பொருந்தாத இணையை தேர்க. ஆப்ஷன் பி. க அப்படிங்கிறது சாலை, பொருந்தாதது. மீதி எல்லாம் பொருந்திருக்கு. கா அப்படின்னா சோலை, மா அப்படின்னா விலங்கு, மீ அப்படின்னா உயர்ச்சி. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கட்டளை வாக்கியம். பின்வரும் இலக்கண குறிப்புரிய பொருந்தாத சொல்லை தேர்க. ஓமை தொகை இதில் எது அப்படின்னா இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல், ஓமை தொகைக்கு பொருந்தாத சொல் தமிழ் அன்னை. மீதி எல்லாமே பொருந்தக்கூடியது. மதிமுகம், கல் திரள் தோல், மலர்பாதம். பின்வருவனச்சுள் எது அண்ணாவின் படைப்பு அன்று? குரட்டை ஒளி. குரட்டை ஒளி யாருடையது? மு. வரதராசன். வேலைக்காரி, ஊர், இரவு, செவ்வாழை இது எல்லாமே அண்ணாவுடைய படைப்பு. கற்கின்றனர் என்னும் நிகழ்கால வினைமுற்றின் வேர்ச்சொல் கல். கல்ங்கிறது வேர்ச்சொல். கற்று அப்படிங்கிறது வினையெச்சம். கற்க அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று. கற்ற அப்படிங்கிறது பெயரெச்சம். பின்வருவனவற்றில் எவை இணை இல்லை? முதல் பரணி, தக்கையாக பரணி. இதுதான் இணை இல்லாதது. முதல் கலம்பகம், நந்தி கலம்பகம் சரி. முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம். முதல் உலா திருக்கையிலேயா ஞான உலா. 3 சரி. முதல் பரணி நூல்ங்கிறது கலிங்கத்து பரணி. ஆன்சர். முதல் கலம்பக நூலான நந்தி கலம்பகத்தை இயற்றியவர் பெயர் அறியப்படவில்லை. முதல் பரணி நூலான கலிங்கத்து பரணியை இயற்றியவர் ஜெயங்கொண்டார் ஆவார். பின்னர் இயற்றப்பட்ட தக்கையாக பரணியை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர் ஆவார். தமிழில் எழுதப்பட்ட முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை இயற்றியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை ஆவார். முதல் உலா நூலான திருக்கையிலே ஞான உலாவை இயற்றியவர் காரைக்கால் அம்மையார் ஆவார். மனிதனின் மனநிலை இருள், மருள், தெருள், அருள் என கூறியவர் முத்துராமலிங்க தேவர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்ற தமிழ் இனத்தின் தொன்மையை பற்றி கூறும் நூலின் பெயர் புறப்பொருள் வெண்பாமாலை. பொருந்தாத பெயரை சுட்டுக. சூளாமணி. சூளாமணி ஐஞ்சிறுங்காப்பிகளுள் ஒன்று. ஏனைய 3 நிகண்டு வகை நூல்களாகும். நிகண்டி என்பது சொற்பொருள் விளக்கம் தரும் அகராதியாகும். பொருந்தாத இணையை சுட்டுக. துகில், அகில் இதுதான் பொருந்தாத இணை. மீதி எல்லாமே பொருந்தக்கூடியது. கூரை அப்படிங்கிறது ஆடை, கலிங்கம்ங்கிறது ஆடை, சீலை அப்படிங்கிறது ஆடை, துகில்ங்கிறதும் ஆடை, அகில்ங்கிறது வாசனை கட்டையை தரும் ஒரு வகையான மரம், அறுவை அப்படிங்கிறது ஆடை, காளகம்ங்கிறது ஆடை, புடவைங்கிறதும் ஆடை. பொருந்தாதது எது அப்படின்னா அகில். அப்போது துகில் அகில்ங்கிறது தான் பொருந்தாது. சூளம் நிறைந்த நீர்த்தடம் போல் குளிர் தூங்கும் பரப்பினதாய் வளம் மறுவும் நிழல் தரு தண்ணீர் பந்தவர் வந்தனைந்தார். இப்பாடலுக்குரிய கதாநாயகன் திருநாவுக்கரசர். பெரிய புராணம் அப்பூதியடிகள் புராணம். இதுதான் அதோடையது. பாடலை இயற்றியவர் சேக்கிழார். பொருள் என்ன அப்படின்னா அளவற்ற மக்கள் நடந்து செல்லும் வழியில் கோடையின் மிகுந்த வெப்பத்தினை போக்கியருளும் கருணை மிக்க பெரியோர் உள்ளம் போன்று நீர் தடாகம் போன்றும் அமைக்க பெற்ற குளிர்ச்சி நிறைந்த தண்ணீர் பந்தல் அருகே திருநாவுக்கரசர் வந்து சேர்ந்தார். ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. மனம், மனம் என்ற சொல்லின் பொருள் யாது? வாசனை, உள்ளம். இந்த மனம் அப்படின்னா வாசனை, இந்த மனம் அப்படிங்கிறது உள்ளம். கீழ்காணும் ஒற்றலைப்படை சொற்களுள் மாறுபட்டு நிற்பதை கண்டறிந்து எழுதுக. வாழ்க்கை. செய்யுளில் ஓசை குறைமிடத்தில் ஒற்றெழுத்துக்கள் மிக்கு ஒலிப்பதே ஒற்றலப்படையாகும். ஒற்றலப்படையில் மிக்கு ஒலிக்கும் எழுத்துக்கள் மொத்தம் 11. அவையாவன இங், இஞ்ச், இன், இத், இம், இன், இவ், ஈ, இல், இன் மற்றும் இக், அக்.
எனவே இல் அளபெடுக்காது. இதில் இல் கிடையாது, மீதி எல்லாமே உண்டு. பயணம் என்ற சொல்லிற்கு செலவு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் திருவி கல்யாண சுந்தரனார். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை இவ்வடியில் பயின்று வரும் எதுகை மேற்கதுவாய் எதுகை. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை முதல் 3 மற்றும் 4ஆம் சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது மேற்கதுவாய் எதுகை ஆகும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். ஆருயிர் கற்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும். இதில் பயின்று வரும் இயைபு சொற்கள் வேண்டும் வேண்டும். இறுதி சீர் ஒன்றி வருவது இயைபு தொடை. இதில் இறுதி சீர் எது அப்படின்னா வேண்டும் வேண்டும். ஈச்சடியின் ஈச்சு சீரானது ஓரசை வாய்ப்பாடுகள் ஒன்றுக்கொன்று முடியும் பாவகை வெண்பா. வெண்பா அப்படிங்கிறது ஈச்சு சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் ஓரசை வாய்ப்பாடுகளுள் ஏதேனும் ஒன்றால் முடிவு பெறும். உண்மை நெறி விளக்கம் என்ற நூலை எழுதியவர் உமாபதி சிவாச்சாரியார். உண்மை நெறி விளக்கம் என்பது தமிழில் எழுதப்பட்ட சைவ சித்தாந்த சாத்திர நூல்களும் ஒன்றாகும். இந்நூலை எழுதியவர் உமாபதி சிவாச்சாரியார்.